Welcome to Mr. Nobody's Review. And in the movie வந்து I Know Who Killed Me 2007 ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பண்ண சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. It's been not least உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். And this video is sponsored by Learn New Skill Technologies. இவங்க IT related skills கோர்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாம மெயினா அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மெயின் கேரக்டர் வந்து ஆல்பரின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு. தனக்கு வந்து அப்பா அம்மா இருப்பாங்க. அப்பா டேனியல், அம்மாவோட பேர் வந்து சூசன். இவங்க வந்து ஒரு பியானிஸ்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு புக் ரைட்டர் கூட. ஸோ வந்து புக் ரைட்டிங் வந்து கண்டினியூ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு காம்படிஷனில் போய் வாசித்து ஜெயிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கிற இவங்க பியானோ வந்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பியானோ டீச்சராக இருக்க மாட்டாங்க, டீச்சரும் போயிடுவார். ஓகேங்களா, அந்த ரைட்டிங் ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் இவங்களை வந்து கடத்திடுறாங்க. ஏன்னா வந்து இந்த ஊரில் அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு சீரியத்தில் வந்து பெண்களை வந்து யங் விமென்ஸை கடத்தி கொடுமை செஞ்சு கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ வந்து இவங்களும் கடத்திட்டு அதே மாதிரி கொடுமை செஞ்சதுக்கப்புறம் இவங்களோட உடம்பு வந்து எங்கேயோ ரோட்டு மூலையில் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து காரை ஓட்டிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இவங்க தென்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த கையை வெட்டிட்டான், கீழே இருக்கிற காலை வெட்டிட்டான். அதாவது ஒரு கையில் விரல் எதுவும் இல்லை, அதே மாதிரி கால்லேயும் விரல் எதுவும் இல்லை. ஸோ இப்படி இருக்கிற அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆல்பரி இல்லை அவங்களோட பேர் வந்து டக்கோட்டான்னு சொல்கிறாங்க. டக்கோட்டாவா அப்படிங்கிற உடனே நீ என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரிப் கிளப்பில் வந்து ஸ்ட்ரிப் டான்ஸராக இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஷாக்கு, என்னடா ரெண்டு பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. எப்படி மாறி இருக்கும், என்ன இவ போய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி நிறைய இவங்க ஷாக்கில் வந்து மண்டே ஏதாவது குழம்பிடுச்சா. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிற அந்த சமயத்தில் வந்து அதுக்கப்புறம் தெரிய வருது, ஆல்பரி வந்து தன்னோட ஒரு நாவல் எழுதிட்டு இருக்க சமயத்தில் இதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஒருவேளை மேபி பயத்தில் காரணத்தினால ஆல்பரி வந்து தன்னோட உள்ள இருக்கிற இந்த கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த டக்கோட்டாவோட ட்வின் சிஸ்டர் தான் ஆல்பரின்னு சொல்லிட்டு. ஸோ டக்கோட்டா எங்கே இருக்குன்னா ஆல்பரி திரும்பி அந்த கில்லர்கிட்ட தான் இருப்பாள். ஸோ அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டக்கோட்டா அதுக்கப்புறம் ஆல்பரியோட பேரண்ட்ஸு அண்ட் டக்கோட்டாவோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்க, யார் அந்த கில்லர், எதுக்கு கொல்றான், என்ன பின்னாடி இருக்கிற கதை அப்படின்றது, இந்த மிஸ்ட்ரி எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதையை. இது வந்து 18+ மூவின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது 18+ மூவி கிடையாது. ஏன்னா வந்து இந்த நியூட் சீன்ஸ்லாம் வந்து பெருசாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப் கப்புக்குள்ளே போகும்போது என்ன காட்டுவாங்களோ அது மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் மற்றபடி ஒரு நல்ல த்ரில்லர் மூவின்னு நான் சொல்லுவேன். ஹீரோயின் ஆக்டிங் ஓகே, ஆனால் வந்து த்ரில்லர் மூவியும் வந்து கொஞ்சம் ஹாரர் ஜானரில் காமிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி 18+ சீன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதான் 18+ சீன்ஸ்னால நீங்கள் ஒத்துக்காதீங்க, ஓகேங்களா. மற்றபடி த்ரில்லர் மூவி இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்க்கணும், இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். அதனால இந்த படத்துக்கு நான் 3 சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி போய் நம்ம சேனலை நான் Mr. Nobody சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.